காதல் சொதப்புவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது காதல் மிதுன ராசிக்காரங்க கிட்ட நிச்சயமா. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காதலை கொண்டாடுறதும் உங்கதான். காதல் எப்படிலாம் வந்து ஒரு லெசன் எடுங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட எடுக்க சொல்லலாம். ம். எப்படிலாம் காதலிக்கணுங்கிறதுக்கும் இவங்க தான் உதாரணம். எப்படிலாம் காதல சொதப்பி பிரேக்கப் கொண்டு போறதுன்றதுக்கும் இவங்க தான் உதாரணம். 2 விதமான ஆட்கள் உண்டு. ஸோ இந்த காதல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமா சொதப்பி பிரேக்கப் வரைக்கும் கொண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஓவர் திங்கிங். ம். இந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்னவா இருக்கும்? சந்தேகம். கண்டிப்பா. அது வந்து இவங்களுக்கு இயல்பாவே வந்துரும். நீ எனக்கு மட்டும் தான். நீ கடிவாளம் கட்ட குதிரை. நீ என்ன மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு. நான் உனக்காக இருக்கேன்ல. உனக்காக நான் இவ்ளோ பண்றேன்ல. நீ என்ன தாண்டி வரதை யோசிக்கக்கூடாது சரியா? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு ஓவர் திங்க் பண்றது. கிட்டத்தட்ட டிடெக்டிவ் வேலை பார்க்கறதெல்லாம் இவங்க தான். ரிலேஷன்ஷிப்குள்ள. இல்ல ரிலேஷன்ஷிப்ன்றதை விட பொதுவாவே அவங்களோட வாழ்க்கையில இயல்பாவே இருக்கக்கூடிய குணம். என்னன்னா டிடெக்டிவ். இது ஏன்? எதுக்கு? எதனால அப்படி ஆச்சு? அப்படின்னு அந்த வேறு வர ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள் அது இயல்பாவே எங்களோட குணத்திலே ஒட்டி போச்சுங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? அது மாதிரி இந்த லவ்னு வந்தோடனே நீ என்ன மட்டும் தானே லவ் பண்ற, வேற யாரும் இருக்காங்களா? ஏன் இந்த பொண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எடுத்து நோண்டுறது. இன்ஸ்டாகிராம்ல இதுக்கு நீ லைக் போட்டுக்க, இதுல எனக்கு மட்டும் லைக் போடல. ஆமா இவங்க யாரு? உனக்கு உன்னோட போஸ்ட்டுக்கெல்லாம் ஏன் அவங்க ஹார்ட் போட்டுட்டே இருக்காங்க? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போயிட்டு நோண்டி கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சேர்த்து வச்சு அதுலயே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வரும். அப்ப என்ன நீ நம்புறதே இல்லையா? உன்னை நம்பாமையில கேட்டுட்டு இருக்கேன். நீ என்ன தாண்டி வருது யோசிச்சிடக்கூடாது. நீ நல்லவன் தான்டா, ஆனா கூட இருக்க எவனும் சரியில்லை, அதனால பயப்படுறேன் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். ஸோ பொதுவா வந்து இவங்களுடைய காதல் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வெளியில இருந்தெல்லாம் எதிரியெல்லாம் வேண்டாம், நம்மளோட சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிற மாதிரிதான்.